சுவையான ரவை குழிப்பணியாரம் செய்வது எப்படி? இன்றைக்கி நான் குக் பண்ணும்போது என்னோடய தங்கச்சி எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. வீடியோக்குள்ளே போயிடலாமா? தக்காளி ரவையை வச்சு குழிப்பணியாரம் தாங்க நீங்கள் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து 4 தக்காளி எடுத்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த 4 தக்காளி, ஒரு காஞ்ச மிளகா, குட்டி குட்டி பெருங்காயம் இருக்குல்ல, ஒரு 3 பீஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நம்ம ரவை வச்சுருக்கோம்ல, நான் வந்து இந்த டம்ளரால் 2 டம்ளர் ரவை ஆட் பண்ணியிருக்காங்க. ரவை ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. தண்ணி வேணும்னா ஊற்றி இந்த மாதிரி வந்து மாவு மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதுக்கு தாளிச்சிடலாங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. கடுகு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வெங்காயத்தை நல்லா பெரிய வெங்காயம்ங்க, நல்லா இந்த மாதிரி சாப் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி பெரிய வெங்காயம் தாங்க போட்டிருக்கேன். இப்போ வந்து ஒரு பேன் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து நெய்யில் தாளிச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் வந்து நல்லெண்ணெய் இருக்குல்ல, அதில் கூட நீங்கள் தாளிக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வந்து ஒரு ஸ்பூன் போதுங்க. பாருங்கள், எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. கடுகு போட்டு நல்லா வெடிச்சிடுச்சுங்க. இப்போ வந்து 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்து வரணும். அது ரெண்டுமே நல்லா ஃப்ரை ஆகணும். ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து வாசனைக்கு கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டுக்கலாம். போட்டு தாளித்து இது கூட நம்ம ஆட் பண்ணிடலாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல ஃபைனாக ஆனியன், அதுவும் இது கூட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வெங்காயம் போட்டிங்கனாலே ஒரு தனி டேஸ்ட்டுங்க உங்களுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? இதில் வந்து உங்களுக்கு வெஜ்ஜஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கேரட், கேபேஜ் இது ரெண்டுமே போட்டுக்கலாம். கேபேஜ், கேரட் போட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட கல் தயாராகிடுச்சுங்க. குழிப்பணியார கல் இருக்குல்ல, அது ஃபுல்லாக வந்து நம்ம நெய் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு மாவு ஆட் பண்ணிடலாங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல குழிப்பணியார மாவு, அது எல்லாத்தையுமே கூட நம்ம ஊற்றிக்கலாம். நீங்கள் எப்போதும் ஒரே மாதிரி தோசை, இட்லி அந்த மாதிரி செய்கிறதுக்கு இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக, அதாவது இட்லி மாவு, தோசை மாவு எதுவுமே வீட்டில் இல்லை அப்படின்னா ரவை மட்டும்தான் இருந்துச்சுன்னா ரொம்ப இன்ஸ்டண்ட்டாகவும் உங்களுக்கு வேலை முடிஞ்சிருங்க. புதுசாக டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம ட்ரை பண்ண மாதிரி இருக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு வந்து தொட்டுக்கையே தேவையில்லைங்க. ஆக்சுவலி வந்து இதில் வந்து புளிப்பு இருக்குது, காரம் இருக்குது, அந்த லைட்டாக அந்த ஸ்வீட்னஸ் கூட இருக்கும். தக்காளியில் உள்ள லைட்டாக அந்த ஸ்வீட்னஸும் புளிப்பும் சேர்ந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் ஆகட்டும். நீங்கள் வந்து அடுப்பை வந்து ஒரு ஆஃப் சிம்மில் வச்சுக்கோங்க. மூடி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்த்து திருப்பி விட்டுடலாம். பாருங்கள், திருப்பியாச்சு. எல்லாத்தையுமே திருப்பி போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. இது எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி எங்கள் வீட்டில் குட்டீஸ்லாம் படிப்பு ஹோம்ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னா எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி யாராச்சும் வருவாங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் உள்ள பசங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டாங்கன்னா அவங்களையும் நீங்கள் கிச்சனில் வந்து சும்மா உட்கார வச்சு அவங்க கூட பேசிகிட்ருங்க. அவங்க வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்தாலே அவங்களுக்கு வந்து பாதி புரிஞ்சிடுங்க. அவ்வளோதான் மக்களே, நம்ம திருப்பி போட்டாச்சு. திருப்பி போட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்துட்டோன்னா சூப்பரான ரவை தக்காளி குழிப்பணியாரம் தயார். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீக்லி ஒன்ஸ் வந்து எல்லாரும் சண்டே அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு ஃபேமிலி கூட ஒன்றா உட்காந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக க்ரன்ச்சியாக நல்லா மொறுன்னு இருந்துச்சு. பிச்சு பார்க்கும்போது உள்ளே நல்லா அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம். பை.